ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடேனாலே வந்து ரொம்பவே ஹரிபரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு தென் வந்து இப்போது சாமிக்கு திரும்ப விளக்கேற்ற போகிறேன் நான். ஸோ மார்னிங் வந்து இந்த பூலாம் வச்சுட்டேன். கொஞ்சம் ஈவினிங்னால வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பூலாம் வந்து வாங்கி வச்சு திரும்ப வந்து விளக்கேற்றலாம்லாம் சொல்லிட்டு வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ நானுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முடிச்சுட்டு இப்போ சாமியெல்லாம் வந்து அழகாக க்ளீன்லாம் திரும்ப பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றி அப்படியே இந்த டே அப்படியே தான் போகுது. ஸோ ஈவினிங் வ்ளாக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்குது. அது வந்து நீங்கள் யாருன்னா கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணுங்கள். என்னென்னா, நான் வந்து தேர்ஸ்டே சம்திங் நான் என்ன பண்ணுறேன், சாமியோடைய விளக்கு பாத்திரம் அப்புறம் வந்து பெல் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், க்ளீன் பண்ணி வாஷ் அவுட் வந்து ஃபுல்லாக பண்ணி வைக்கும்போது வந்து செம்ம வந்து சூப்பராக ப்ரைட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரைடே அதாவது நெக்ஸ்ட் டே என்ன ஆகிடும், ஒரு ஈவினிங்குள்ளே வந்து எல்லாமே அப்படியே கருப்படிச்சிடும். அது ஏன் தெரில, நான் வந்து சரியாக வாஷ் பண்ண மாட்டேனா, அப்படி வந்து எதனா ஒரு ட்ரிக்ஸ் எதனா இருந்தால் வந்து சொல்லுங்கள். நான் வந்து எப்பயும் போய் என்ன பண்ணுவேன், சபீனா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சபீனா இல்லை விளக்கு சாம்பார்லாம் தேய்ப்பாங்களே அந்த பவுடர் போடுவேன். அதுக்கப்புறம் லெமன் யூஸ் பண்ணுவேன். தென் வந்து புளி நம்ம சமையலுக்கு போடுற புளி இருக்குல்ல, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பர் க்ளீனாக இருக்கும். ஆனால் அந்த நெக்ஸ்ட் டே வந்து அது அப்படியே ஃபுல்லாக வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ யாருன்னா வந்து புதுசாக ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கமெண்ட்ஸில் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏன்னா வந்து வாரம் நான் வந்து இந்த கஷ்டம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் நீங்கள் கிளியர் வந்து டவுட் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. நான் சொன்னேன்ல எப்படி நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கா. பட் நேற்று தான் அவ்வளோ சூப்பராக நான் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ என்னன்னு தெரியல, இங்கே பாருங்களேன் ரவுண்டாக இருக்குது. அதாவது எனக்கு என்ன டவுட்னா, நான் அதெல்லாம் தண்ணி எதனா மாற்றி இருக்கிறதால, அதாவது நான் வாஷ் பண்ணுற தண்ணி சரியில்லையா அப்படின்னு ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி அப்படின்னு, ஏன் இனிமேல் வந்து ரவுண்டாக வருதுலாம் சொல்லுங்கள். ஸோ ஆனால் வந்து இது உப்பு தண்ணி கூட இல்லை, நல்ல தண்ணி தான். ஆனால் ஏன்னு தெரியல எனக்கு. ரியா மேடம் வந்து எழுந்துட்டாங்க. ஸோ இனிமேல் என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இவளை விட்டு போனாலே போதும் அழுதுகிட்டே இருப்பாள் இனிமேல். ஆமாம் தானே, ரொம்ப பேட் கேர்ள் இவ, ரொம்ப பேட் கேர்ள் இவ. இப்போ தான் வந்து ரியாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி போனாலே வந்து செம்மையாக அழுவுறா. அவள் கூடவே இருக்கணும், அவள் கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. பட் வந்து அவள் கூடயே எப்படி இருக்க முடியும், நம்ம சுச்சு கூட போக முடியாது, இவளை விட்டுட்டு அழுவா. ஸோ இப்போ வந்து மேடமுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரியாக்கு வந்து ஃபேன் போதில் ஸோ அப்படியே பார்க்குறாங்க. ஸோ மேடமுக்கு வந்து இன்னும் தூக்க கலக்கம் போகலை, அதனால தான் இன்னும் சிரிக்கலை. எல்லாம் வந்து கக்க ஆன்னு சிரிச்சிட்டே இருப்பான். ஆமாம் தானே சொன்னல, ஆமாம் தானே. பாரு ஃபேனை பார்த்துட்டே இரு. அடி இன்னைக்கு நான் வந்து ரியாக்கு வந்து பீட்ரூட் பியூரி தான் செஞ்சேன். ஸோ அது வந்து வெறும் பீட்ரூட்டை வந்து அவள் ஸ்டீம் பண்ணி நம்ம வந்து மிக்சிலலாம் போட்டு கொடுத்தா அவள் சாப்பிடவே மாட்டாள். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரைஸ் வந்து அதோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணி அப்படி தான் கொடுப்பேன். ஸோ அப்படி இருந்தால் கூட அவள் சாப்பிட்ருவா. அதில் என்ன பண்ணால் கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து கீ போடுவேன். கீ போட்டால் அந்த ஸ்மெல் பிடிக்கும் அவளுக்கு. ஸோ டக்குன்னு சாப்பிட்ருவா அதை. ஸோ மேடம்க்கு நான் போயிட்டு இவங்களுடைய
இவங்களது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு ஸோ அப்படியே இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். பை ரியா, சே பாய். பாய் 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 சொல்லாமோ பாய் பாய் சொல்ல மாட்டா, அவள் வந்து கோவத்தில் இருக்கா. நான் தான் சொன்னேன்ல, இவ வந்து ஒரு வேலையும் பண்ண விட மாட்டான். நீங்கள் பாருங்க, இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ ஒரு அழுக. வேணுமா உனக்கு? சேர்ந்து எடுத்துக்கோ. அவள் கூடையே ஆள் இருக்கணும். அவளை விட்டு வந்துட்டா போதும், செம்மையாக பயப்படுறான்னு தெரியல, செம்மையாக அழுவானா. சரி எடுத்துக்கோ, சாப்பிட்ரு. பாக்கெட்டோட சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்க தான் பாக்கெட்டோடையே சாப்பிட்ருவாங்க, பாக்கெட்டோடையே வந்து அவங்க கடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க பாக்கெட்டோடையே. இல்லைம்மா, இதை இவரை ரிமூவ் பண்ணி அம்மா தரேன். இது உனக்கு அம்மா, உனக்கு இது என்ன, இது மஸ்கோ தல்வா தரேன். மஸ்கோ தல்வா குடிப்பியா மாட்டியா? நானே சாப்பிட்றேன்னுக்கிற போல. சிசர் 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 சிசர். இவளை இப்படி பிடிச்சிக்கிட்டா மேபி வரமாட்டா. ஐயோ வரா, நீ வராதம்மோ, தீரமோ. சிசர் அம்மா வெட்டுறேன், கேர்ஃபுல்லாக இருக்கணும். வராத 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 வராத. திரும்ப இவ கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்து இப்படி வெட்டி எம் 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 சாப்பிடலாமா? சரி, இது அம்மா தர அம்மா தர. திரும்ப பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாமா? இது எடுத்து ரியாவை அமுக்கி வச்சிடலாம். இது எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வேண்டாம், நம்ம என்ன இதுலேயே பேக் சூப்பராக பண்ணிட்டோம்ல. ஸோ இது செம்ம யூஸ்ஃபுல். இது உண்மையிலே செம்ம யூஸ்ஃபுல். இது செம்ம யூஸ்ஃபுல். இது மோஸ்ட்லி இதிலே வந்து குட்டியாக இருப்பாங்களா, ஸோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம காஃபி தூள்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வந்து லாக் பண்ணி வைக்கலாம். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா இருக்காரியா? டேஸ்ட்டாக இருக்கா? எம்மியாக இருக்கா? ஹாப்பியா? நல்லா இல்லையா? அச்சோ நல்லா இல்லையா? ஸோ எப்போவுமே வந்து இதே மாதிரி தான் எங்களுக்கு ஈவினிங் ரொட்டீன் வந்து நடக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து ரியாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தூங்க வச்சுட்டா. ஸோ அவ்வளோ நல்லா தூங்கிட்டா. மீன்வைல் வந்து ஒரு 12 AM இருக்கட்டும், இல்லை வந்து 1 அந்த மாதிரி வந்து எழுந்து ஃபீட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நல்லா அவ்வளோ டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்குவாள். ஸோ அதில் இந்த வீடியோ பிடிச்ச ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நானும் ரியாவும் வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் ஷீதல். பை.